Hello friends, welcome back to my channel. நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது குலாப் ஜாமுன். ரொம்பவே ஈஸியா செய்திரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல 1.5 டேபிள் ஸ்பூன் ரவை எடுக்கிறேன். அடுத்து வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ரவை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுறேன். இதை வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் இதை ஊற வைக்க போகிறேன். இது ஊற வைக்கிற டைமில் அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் தொடங்கலாம். இப்போ வந்து 1 கப் பவுடர் மில்க் எடுத்துருக்கிறேன். இது வந்து நிடோமா, நீங்கள் என்ன பவுடர் மில்க் என்றாலும் எடுக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்த உடனே போடக்கூடாது. ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு போடணும். நீங்கள் மிக்ஸ் பண்ண கூட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குழைக்கணும். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன். பிறகு 3 டேபிள் ஸ்பூன் மா போட போகிறேன். இப்போ இதை மெதுவாக கலந்து விடலாம். இப்போ நான் ஏற்கனவே ஊற வச்சிருந்த அந்த ரவையை இதோட கலக்க போறேன். கலந்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து 4 இருந்து 5 டேபிள் ஸ்பூன் பால் விடணும். இது வந்து நீங்கள் முதல் டைம் செய்கிறீங்களா ஒரு டேபிள் ஸ்பூனாக விட்டு விட்டு குழைச்சி நீங்கள் செய்வீங்களா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். அவ்வளவுதான். இதை குழைச்சிட்டோம்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன்மா ரெடி ஆயிடும். கொஞ்சம் டைம் எடுத்து இதை செய்யுங்க, கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக. அப்போ தான் உங்களுக்கு இந்த முடைவு இல்லாமல் வரும் குலாப் ஜாமுன். இதை இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து குழைக்க கொஞ்சம் முறுக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்து குழைக்கலாம். இப்போ நான் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்க போகிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆச்சுது. இப்போ நான் இந்த மாவை பிரித்து உருண்டையாக்க போகிறேன். 1 கப் மாவுக்கு நீங்கள் வந்து 10 to 12 குலாப் ஜாமுன் செய்யலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் முதலே கொஞ்சமாக பிரித்து வச்சுட்டு 12 குலாப் ஜாமுனாக பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டையாக்கிங்கன்னா உங்களுக்கு ஒரே சைஸில் குலாப் ஜாமுன் கிடைக்கும். நான் வந்து 1 கப் மாவுக்கு 12 குலாப் ஜாமுன் செய்திருக்கேன். இப்போ நான் இதை பிரித்து வச்சுட்டேன். இதை நான் நல்லா உருண்டையாக்க போகிறேன். இந்த வெடிப்பும் இல்லாமல் வரணும். இப்போ நான் எல்லாம் உருண்டையாக்கி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு நான் கிட்டவா காட்டுறேன். இந்த மாதிரி சைஸ் இருந்தால் காணும். ஏன்னா நாங்கள் அப்புறம் ஊற வைக்கல இது கொஞ்சம் உங்களுக்கு சைஸ் கூடும். நீங்கள் விரும்புகிற சைஸ்ல இருந்து கொஞ்சம் சின்னதாக செய்வீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ செய்து வச்சுக்கிற குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் பொரிக்க போகிறேன். அதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறேன். ஃப்ளேமை வந்து மீடியத்துலேருந்து லோவில் வச்சுருங்க வீட்டு.
குலாப் ஜாமுன் போடக்கு முதல் ஃப்ளேமை வந்து நல்லா லோவில் வச்சுட்டு போடுங்க. குலாப் ஜாமுன் போடும்போது நீங்கள் வந்து குலாப் ஜாமுன் உடனே மேலே வரக்கூடாது. அப்படி மேலே வந்துட்டுன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குன்ற அர்த்தம். நல்லா குறைச்சி விடுங்க. இந்த மாதிரி இருக்கணும், உடனே மேலே ஒழும்பி வரக்கூடாது. அப்படி வந்துட்டுன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நல்லா அவியாது, மேலே மட்டும் நல்லா கருகி வந்துடும். இடைக்கிடைக்க கொஞ்சமா திருப்பி திருப்பி விட்டு செய்யணும். இது நாங்கள் நல்லா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போறோம். இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கலர் வரைக்கும் நீங்க எடுக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்குது. இப்ப நான் மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுக்க போறேன். நீங்க ஃப்ளேமை நல்லா லோவிலேயே வச்சுட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், எண்ணெய்க்குள்ள எதுவுமே உதிர இல்லை. நீங்க உருண்டையாக்கல கவனமா எந்த வெடிப்பும் இல்லாம உருண்டையாக்கணும். இல்லையாண்டா எண்ணெய்க்குள்ள போடைக்குள்ள அது வந்து நல்லா உதிர்ந்துடும் எண்ணெய்க்குள்ளேயே. இப்ப வந்து எங்களோட 12 குலாப் ஜாமுனும் ரெடி ஆயிட்டுது, ஃப்ரை ஆயிட்டுது. அடுத்து வந்து நாங்கள் சுகர் சிரப் செய்ய போறோம். வாங்க அது அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்ப சுகர் சிரப்புக்கு 1 கப் சுகர் போடுறேன். அதோட ஒரு 5 ஏலக்காய் போடுறேன். இப்ப 1 கப் சுகருக்கு 1.25 கப் தண்ணி விடுறேன். இப்ப வந்து 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம் சாறு விடுறேன். இப்ப இது சுகர் கரைகிற வரைக்கும் கரைச்சி விடலாம். இந்த மாதிரி நல்லா கிளியர் தண்ணியா வரணும். இந்த மாதிரி சிரப் கொதிச்சு வரைக்குள்ள நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நான் கூலா இருக்கிற இந்த குலாப் ஜாமுனுக்கு மேல சூடா இருக்கிற சுகர் சிரப்பை ஊத்துறேன். குலாப் ஜாமுன் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கண்டாலும் கூலா இருக்கணும். இல்லையாண்டா ரெண்டும் சூடா இருக்கேக்கும் உங்களுக்கு குலாப் ஜாமுன் உடைஞ்சு வந்துடும். இதை இப்ப நான் குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போறேன். இது ஊற வைக்க கொஞ்சம் பெருசா ஆடுங்க பவுல, ஏன்னா இது கொஞ்சம் டபுள் சைஸ் ஆகும் ஊற வைக்க. நீங்கள் இதை வந்து யம்மியான குலாப் ஜாமுன் உங்களுக்கு ரெடி ஆயிட்டுது. ரொம்பவே நல்ல சுலபமா எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வீட்டுல. குலைக்கைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா குழைச்சிங்கன்னா நல்லா வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மில்கை விட்டு குழையுங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு உதிர்ந்து வரும். பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பால் விட்டு செய்யக்கலாம், நல்லா வந்துடும். கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் மெதுவா குழைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டா குழைக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நல்ல மொய்ஸ்டா வந்திருக்குது. இப்போ நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போறேன். உள்ளுக்க நல்லா சாஃப்டா வந்திருக்குது. நீங்க கட் பண்ணும் போதே தெரியும், நல்லா ஈஸியா வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். பாய்.